அரசு சபை, மந்திரிகள், தளபதிகள், ஆலோசகர்கள், அரசு சபை கவிஞர், பொதுமக்கள் ஆகியோர் அமர்ந்திருக்கின்றனர். அரசும் அரசியல் சபையில் நுழைகின்றனர். அப்பொழுது அனைவரும் எழுந்து நிற்கின்றனர். திறன் போல் நமக்கு இந்த அரசு செல்வம் இன்மை வறுமை இன்பங்களை
ரஷ் பண்ணிட்டோம். காட்சி 2. அரச சபை. அரசரும் அரசியும் சபையில் நுழைகின்றனர். இம்முறை இளவரசரோடு. அரசே, எங்கள் அனைவரும் சார்பாகவும் நாட்டு மக்கள் சார்பாகவும் எங்களின் மட்டிலா மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களுக்கும் மிக்க நன்றி. நானும் அரசியாரும் மகிழ்ச்சி எனும் பெரும் கடலில் நீந்துகின்றோம். இவ்வேளையில் இளவரசனுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று ஜோதிட சாஸ்திர வல்லுநரே, நீங்களே சற்று விளக்கமாக கூறுங்கள். அரசே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அதாவது ஜோதிட சாஸ்திரங்களில் ஒப்பற்ற செல்வம், கல்வி, வெற்றி முதலிய அதிர்ஷ்டங்கள் நடனம் செய்கின்ற தியாகராஜ பெருமானது திருவருளால் வந்து பற்றி அக்கடவுளின் திருப்பெயரே கொண்டு வீதி விலங்கன் என்ற பெயரே வைத்து விடலாமே. சரி, அப்போது அந்த பெயரை வைத்து விடலாம். வீதி விலங்கன் வாழ்க வளமுடன். 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 அரசே, இளவரசர் தக்க வயதை அடைந்தவுடன் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வாள் வித்தை, வில் வித்தை, மகேந்திர ஜாலம், இந்திர ஜாலம் முதலான அனைத்து சமஸ்த வித்தைகளையும் கற்றுக்கொள்ள நாங்கள் ஏற்பாடு செய்து விடுகிறோம். ஜோதிட சாஸ்திர வல்லுநரே, மந்திரியாரே, உங்களின் 20 கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.
ಇನ್ನೊಂದು ಸ್ಟಾಪ್ ಮಾಡಿ அதே நம்பர் தான் ஃபாலோ பண்ணுங்க. காட்சி 3. அரச சபை, வீதி விடங்கன், அரசன் அரசி. இளமை பருவத்திற்றானே எல்லாம் அறிந்தவனாகி கண்டோர் கொண்டாடவும் கேட்டோர் மனங்களிக்கவும் இளவரசு பட்டத்துக்கு தகுந்த பருவத்துடன் இருந்தான் வீதி விடங்கன். அப்படி இருந்த நாட்களில் ஒரு நாள் அவ்வீதி விடங்கன் எனும் ராஜபுத்திரன் தன் பருவத்துக்கொத்த ராஜகுமாரர்களுடன் மந்திரி குமாரர்களுடனும் சூழ்ந்து வர தன் பிதாவாகிய மனுச்சோழருடைய சமூகத்துக்கு வந்து, பிதாவினது திருவடிகளுக்கு அஷ்டாங்க பஞ்சாங்கமாக தண்டனிட்டெழுந்து வணக்கம் தந்தை. தூசொதுக்கியும் உடம்பொடுக்கியும் கை கட்டியும் வாய் புதைத்தும் எதிரே நிற்க, அப்போது மனு சக்கரவர்த்தியானவர் நெடுநாள் பிரிந்திருந்த கன்றினை கண்ட பசுவை போலவும் இடம் தெரியாத புதையலை எதிர்பட கண்டவனை போலவும் கண்கள் களிக்கூற கண்டு உள்ளமும் உடலும் பூரித்து தமது 2 கைகளாலும் தழுவி அணைத்தெடுத்து மடிமேல் வைத்து உச்சி மோந்து முதுகை தடவி, மூன்றுலகத்திலும் கேடில்லாத கீர்த்தியை நாட்டிய பெருந்தன்மையுடைய தேவரீரை பிதாவாக பெற்ற அடியேனுக்கு எண்ணம் சொல்வதற்கு என்ன குறை இருக்கின்றது? நமது குலதெய்வமாகியும் இஷ்ட தெய்வமாகியும் கமலாலயத்தில் எழுந்தருளிய தியாகராஜ பெருமானை தரிசனத்து வர வேண்டும் எனும் எண்ணம் ஒன்று மாத்திரம் உண்டு. இவ்வெண்ணம் இடையூறு இல்லாமல் நிறைவேறும்படி தேவரே திருவுள்ளம் கொள்ள வேண்டும். சர்வ வல்லமையுள்ள சுயம்புவாகியும் கருணை கடலாகிய கடவுளாகியும் பிழை கழிக்கின்ற பெருமானாகியும் விளங்குகின்ற தியாகராஜ பெருமானை தரிசனம் செய்து வர தடை உண்டோ? புண்ணியம் செய்ய புத்திரன் தொடங்கினால் தந்தை தடை செய்வானோ? ஆகவே புத்திரனே, உனக்கு வேண்டிய சிறப்புகளுடன் பத்திரமாக போய் தியாகராஜ பெருமானை வழிபட்டு அவரது தீர்க்காயுளை சிவாச்சாரம் பெற்று வருவாய். அப்படியே ஆகட்டும் தந்தையே. அநேக விரதங்களை அனுஷ்டித்து அடியேனை பெற்றெடுத்து கண்களை இமைகளை காப்பது போல் காத்து வளர்த்த தாயே, அடியேன் தெய்வ சிகாமணியாகிய தியாகராஜ பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். இதற்கு தந்தையாருடைய சம்மதம் பெற்றுக் கொண்டேன். இனி உமது உள்ளமும் ஒருமித்தருள வேண்டும். இறைவனையும் என்னையும் நதிக்கரையில் சேர்த்து வந்த நாயகன், நாங்கள் முன் செய்த தவ பயனால் கிடைத்த முத்தமே, கல்வியில் சிறந்த கண்மணி, எங்கள் வருத்தத்தை தீர்க்க வந்த மாணிக்கமே, நீ அவரை சென்று வழிபடுவதே சிறந்தது. நாங்கள் நெடுநாளாக பலவிதமான தவம், தானம், தர்மம் முதலியவற்றை மேற்கொண்டு உன்னை பெற்றுக்கொள்ளாமல் தியாகேசர் சந்நிதியில் வந்து உன்னை பெற்றுக்கொண்டோம். அப்படி என்றால் முதலில் நீ செய்ய வேண்டியது அவரை தரிசிப்பதுதான். நீ சென்று அவரை கண்குளிர கண்டு தரிசித்து வா மகனே. அப்படியே ஆகட்டும் தாயே. மந்திரியாரே, வீதி விடங்கன் வாழை வழிபாட்டிற்கு செல்ல எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விடுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே.
காட்சி 4. இளவரசன் வீதிவிடங்கன் கோயிலுக்கு செல்ல அரச வீதி வழியாக தானே தேரோட்டி வருகிறார். மந்திரிகள், தளபதிகள், காவலர்கள் உடன் வருகிறார்கள். பொதுமக்கள் சாலையின் இரு பக்கங்களிலும் நின்று பூச்சொரிந்து மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார்கள். அப்பொழுது திடீரென ஒரு பசுங்கன்று கூட்டத்தை கடந்து வீதிக்கு வந்து தேர்காலில் அடிபட்டு இறக்கிறது. தனது தேர் சக்கரத்தில் அடிபட்டதை கேட்ட வீதி விலங்கன் இடியோசை கேட்ட நாகம் போல தேரிலிருந்து கீழே விழுந்து துன்பத்தோடும் எண்ணத்தோடும் எழுந்து போய் அப்பசுங்கன்று இறந்து போனதை கண்டு மதிமயங்கி மனம் பதைத்து கையும் காலும் நடுங்கெடுத்து பெருமூச்சு விட்டு உடம்பு வியர்ந்து சோகமடைந்து விழுந்து சிறிதே தெளிந்திருந்து கண்களிலே நீர் ஆறாக பெருகி நின்றது. தியாகராஜ பிரபு, தியாகராஜ பிரபு, தேவரீரை தரிசிக்க வேண்டும் என்று வந்த அடியேனுக்கு இப்படிப்பட்ட இடரும் வரலாமா? விரிந்த பார்க்கடலில் விஷம் பிறந்தது போல மறைநெறி தவறாத மடுவின் வம்சத்தில் எதிரற்ற பாவியாக நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் பிறந்தேன்? அந்த பசுக்கன்றை நீ கொல்ல வேண்டும் என்று கொன்றீரோ? அந்த பசுக்கன்றை நீ கொல்ல வேண்டும் என்று கொன்றீரோ? அல்லது அக்கன்று ஓடி வந்ததை சூழ்ந்திருந்த நாங்கள் ஒருவரும் அறியோமே, நீ எப்படி அறிவி? அதே கர்ப்பவசத்தாலே எல்லா கண்களிலும் மண்ணை தூவி வெளியே வந்து மடிந்ததே, அதற்கு நீ என்ன செய்வே? இளங்கன்று எதிரே வரும் அதை பாராமல் அதன் மேல் தேரை நடத்தியது செல்வச் செருக்கல்லவோ என்று உலகத்தார் பழிக்கும் பழிக்குத்தான் நான் உடம்பெடுத்தேனோ? இளவரசரே, மிருகஜாதியிலே உயிருள்ள பசுவின் கன்றை இறக்க நேரிட்டதே என்று எண்ணி எண்ணி சோர்ந்து போகிறீர்களே. ஆனால் அதற்கு நாம் என்ன செய்வோம்? சொர்க்கத்தை என்று கருத்தெடுத்து கொள்ளலாமா? ஆயினும் இது பற்றிய ஒரு மனம் அலைப்பாய்ந்து அவலம் கொள்ளுகின்றபடியால் வேதத்தில் விதித்திருக்கின்ற பிராயச்சித்தம் ஒரு தக்கது எதுவோ அதை கேட்டறிந்து செய்து கொள்ளலாம். நீ சித்தம் தளராமல் தேறிலே. ஆமா இளவரசே, அது இன்ன இடத்தில் இன்ன காலத்தில் இன்னெப்படி இருக்கும் என்பது அதன் தலைவிதி. நீ வீணாக விசனப்படுவதில் என்ன பயன்? கும்பகோணத்து பள்ளனில் கொள்ளை கொண்டு போக தஞ்சாவூர் பார்ப்பான் தண்டம் கொடுத்தான் என்ற பழமொழிக்கேற்ப அதன் உயிரை விதி கொள்ளை கொள்ள உயிரை தண்டம் கொடுப்பது ஏன்? நீ அதற்கும் மஞ்சாமல் தேரில் ஏறு. தேரில் ஏறும் போதே கால் தவறியும் இடது தோளும் இடது கண்ணும் துடித்தும் காட்டியவன் பாதங்களை ஆலோசிக்காமல் புறப்பட்ட என் மதியை நினைத்துத்தான் துயரப்படுவேனோ? தந்தைக்கு பழி சுமந்த பிள்ளையாக பிறந்ததில் துயரப்படுவேனோ? தாய் பசுவின் கன்றின் இறப்பை கண்டு துயரப்படுவதைக் கண்டு துயரப்படுவேனோ? நான் ஒருவன் எதை நினைத்து துயரப்படுவேன்? இதோ தேரில் ஏறுகின்றேன். ராஜகுமாரன் போன பின்பு இறந்து விட்ட அக்கன்றின் தாய் பசு அதனுடைய கன்று இறந்து கிடப்பதை பார்த்து துயரம் கொள்கிறது. பின்பு அக்கன்றை சுற்றி சுற்றி கோவென அலறியது. எனக்கு முன் துள்ளியோடு இப்போதுதான் முதல் முறையாய் பார்த்தேன் என்று எண்ணி எண்ணி மனம் முழுங்கி போனது.
வேற விட்டு இதுதான் முடிச்சிங்க நான் மீதி முடிக்கிறது
கொலை வீரர்கள் மௌனம் சாதிக்கின்றனர். மதி மயங்கி நிற்கின்றனர். மதிமுக மந்திரியாரே, தாங்களே தேரொட்டி வீதி வீடுகளில் நீரேற்றுங்கள். இக்காரியத்தை செய்ய எனக்கு துணிவில்லை. இப்பாதக செயலை செய்ய நான் மந்திரியாக வந்தேனோ? அப்படியானால் நானே என்னை மாற்றிக் கொள்கிறேன். ஐயோ, இது என்ன பாவம்! வேறு யாராவது தேரை ஓட்ட முன்வருகிறீர்களா? அனைவரும் மௌனம் சாதிக்கின்றனர். அப்படி என்றால் நானே தேரோட்டி நீங்களே நிலைநாட்டுகிறேன். வேண்டாம் அரசே, நான் சொன்னதை ஒன்றும் செய்து விடாதீர்கள். அமைச்சரே, நீங்களாவது சொல்லுங்களேன். ஏன் அனைவரும் செய் போல நிற்கின்றீர்கள்? வீதி விடங்கா, என் செல்லமே, என் மகனே, நீ என்னோடு வந்துவிடு. இல்லை அம்மா, இல்லை. நான் நீதியை நிலைநாட்ட வேண்டும். என்னோடு வந்துவிடு. என்னோடு வந்துவிடு. என்னை விடுங்க. என்னை விட்டு விடுங்க. என்னை விட்டு. அரசர் தேரோட்ட தேர் சக்கரமானது வீதி விடங்கள் மேல் அழுந்தி கரவென்று இழுத்துக்கொண்டு அதிவேகமாக செல்ல உடல் குழம்பி சின்னா பின்னமிட்டு நசுகுண்டு கையாட்டு சேர்ந்த ரசம் பிடிந்த மாங்கனியின் கோடு போல உடல் வேறு உயிர் வேறாக இறந்தான். அரசர் மந்திரியின் படிக்காக தம் உயிரை கொடுக்க துணிந்து தேரிலிருந்து கீழே விழுந்தார். அப்போது அனந்தேசர், காலச்செந்தியுத்திரர், ஆடகர், கபாலிகள், அகத்தியர், இந்திரர், நந்தி முதலான பிரதம கணங்கள் சூழ்ந்து துதித்து வந்தனர். எல்லாம் வல்ல இறைவன் வந்தான், நல்லோர்களும் நாயகன் வந்தான், சுந்தரன் எரிந்த உன்னோன் வந்தான், தப்பில்லா கரு செய்யும் தயாநிதி வந்தான், வல்லன் வந்தான், மகாதேவன் வந்தான், எண்ணில் என்னை போல் விரும்பவன் வந்தான். அந்தர்களும் ஐயன் வந்தான், இன்பம் கொடுக்கும் இறைவன் வந்தான், முதல்வர் செய்யும் முதல்வன் வந்தான். பக்தர்கள் புகழும் பதத்தோன் வந்தான். தேவர்கள் போற்றும் யாவரும் வந்தான். மூவர்கள் வாழ்த்தும் முக்கரன் வந்தான். அந்த கணமே நித்திரை நீங்கி எழுகின்றது போல இளங்கன்று உயிர் பெற்று எழுந்து தன் தாய் பசுவிடம் சென்றது. மந்திரியும் இளவரசரும் உயிர் பெற்றெழுந்து ஆண்டவனை வணங்கி அருகே மலர்ந்த முகத்தோடு வந்தனை செய்து கொண்டு மகிழ்ந்து நின்றார்கள். மனுநீதி தவறாத அரசாட்சி செய்கின்ற மனுச்சோதனை நீ நடத்துகின்ற
மக்களே, வள்ளல் பெருமான் இக்கதையின் மூலம் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு கன்றுக்குட்டியின் உயிராக இருந்தாலும், நன்றாக கல்வி கற்ற ஒரு மதியுக மந்திரியின் உயிராக இருந்தாலும், நாட்டையே ஆளப்போகும் இளவரசரின் உயிராக இருந்தாலும் அனைத்து உயிரும் ஒன்றுதான். எனவே ஒவ்வொரு உயிரையும் நம் உயிர் போல கருதி அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று இக்கதையின் மூலம் சொல்ல வந்தோம். நான் உங்கள் யுகந்திரி தமிழ்மாறன் அறிவிப்பாளராக இருந்தேன். இதோ என் நண்பர்கள். என் பெயர் விக்னேஸ்வரன். என் வயது 12. என் பெயர் திவாகரன். நான் காவலனாக இருக்கிறேன். என் பெயர் சுரேஷ். நான் தீகராக நினைக்கிறேன். நான் கனிமொழி. நான் அரசு. வணக்கம், நான் சங்கீதா. நான் பசுவாக நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், நான் வைஷ்ணவி சுரேஷ், மதியக பண்டிகை